ஓம் நம சிவாய. குருவல்க குருவே துணை. ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோ பதிவில் பார்க்க போற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களாவே மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாகமோகினி ஏவல் பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோட சொல்ல போகிறேன். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கங்க. சரி, வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம். அதாவது இந்த சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணிக்கிறதுனா, சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கணவன் என்னை விட்டுட்டு போயிட்டாரு, இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் இருக்காரு, இல்லை வேறு யாராவது சொல்லி கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க, இல்லை மனைவி இந்த மாதிரி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்குலாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க. நாங்களும் நிறையா பக்கம் போய் பார்க்குற சாமி, அவங்களும் வந்து மைண்ட் தராங்க, எந்திரம் தர்றாங்க, மந்திரம்லாம் சொல்கிறாங்க, நாங்களும் அவங்க சொல்கிற மாதிரிலாம் செஞ்சு பார்க்குறோம். ஆனால் சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலனுமே இல்லையே சாமி, இதுக்கு ஏதாவது நல்ல ஒரு சக்தி வாய்ந்த முறைகள் இருந்தால் சொல்லித்தாங்கன்னு சொல்லி கேட்குறனால இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோட சொல்கிறேன். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா, நாகமோகினியை வந்து ஏவல் அனுப்பி அந்த பிரிந்து சென்ற நபரை வந்து மனதை மாற்றி அவங்களா தேடி வர வைக்கக்கூடிய ஒரு முறைன்னு சொல்லி சித்தர் நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. சரி, இது எப்படி பண்ணணும், என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, செய்கிறதுக்கு இரநாள் எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, கிரகண நேரத்தில் பண்ணலாம், இல்லைன்னா அமாவாசை நாளைக்கு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இப்போ அந்த அன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, புற்றுமண் வந்து நீங்கள் சிறிதளவு சேகரித்து வச்சுக்கணும். அது கூட வந்து சாம்பல், பனைமரத்தினுடைய வடக்கு திசையில் இருக்கக்கூடிய ஒரு அடி இருக்கக்கூடிய ஒரு நல்ல ஓலையாக பார்த்து நீங்கள் முறையாக எடுத்து வச்சுக்கணும். இது முறையாக என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அந்த புற்றுமண் வந்து நல்லா இடித்து, நல்லா ஜலிச்சு, நல்லா பொடி மாதிரி எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு அது கூட வந்து சாம்பல் வந்து சேர்த்துட்டு, இதுக்குள்ளே வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அழிஞ்சி விதை தைலம் விட்டு 5 விதமான வாசனை திரவியங்கள் சேர்த்து புல்லார் மாதிரி பிடிக்கணும். சரிங்களா? இந்த மஞ்சள் பில்லார்லாம் பிடிப்பாங்க இல்லையா, அந்த புல்லார் மாதிரி பிடிச்சு நீங்கள் இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் மேக்ஸிமம் இந்த ஆலமரத்தினுடைய வடக்கு திசையிலையோ, இல்லை அரச மரம், வேப்ப மரம் சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கக்கூடிய இடத்துல அதனுடைய வடக்கு திசையிலையோ பீடம் அமைச்சு பண்ணிங்கன்னா, அதீத ஆற்றல் அப்படிங்கிறது சித்தர்களுக்கு இருக்குது. அந்த மாதிரியான இடங்களில் நீங்கள் முதல்ல தலவாழையில் விரித்து, அதற்கு மேலே வந்து நீங்கள் செய்து வச்சிருக்கக்கூடிய அந்த புல்லார் இருக்கு இல்லைங்களா, அதை வச்சுட்டு அதற்கு மேலே வந்து என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அந்த பனை ஓலை எடுத்து வச்சுருக்கீங்களா, அதை வந்து முறையாக சுத்தி பண்ணி, அதில் நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்கேன். இந்த எந்திரத்தை வரைஞ்சு சம்மந்தப்பட்ட நபர்களுடைய பெயர், இன்னார் மகள் இன்னார், இன்னார் மகள் இன்னார் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இவங்க சேரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த விஷயத்தை குறிப்பிட்டு பச்சை நிற காட்டன் நூல் வச்சு நல்லா சுற்றி, அதை வந்து அந்த பில்லாருக்கு மேலே வந்துட்டு நீங்கள் அந்த பில்லார் மாதிரி செஞ்சு வச்சுருக்கீங்க இல்லையா, அதற்கு மேலே வந்து குத்தி வச்சிடணும். குத்தி வச்சுட்டு நீங்கள் முறையாக அதற்குண்டான பூ, மல்லிகைப்பூ இந்த மாதிரியான இதெல்லாம் கொடுத்துட்டு, முறையாக அதற்குண்டான படையலெல்லாம் கொடுத்துட்டு, பச்சரிசி மாவுனால் தீபம் ஏற்றணும். அதாவது பச்சரிசி மாவில் வந்துட்டு நீங்கள் விளக்கு மாதிரி செஞ்சு, அதில் வந்துட்டு காராம்பசு நெய் விட்டு விளக்கு ஏற்றி முறையாக வந்து இதற்குண்டான மந்திரம் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரத்தை வந்து உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ நீங்கள் கிரகண நேரத்தில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, கிரகண நேரம் முடிகிற வரைக்கும் மந்திர உச்சாடனம் கொடுக்கணும். இப்போ இதே அமாவாசை நாளைக்கு நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா, அந்த பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி பூஜைகள் செய்து ஒரு வெண்பூசணிக்காயை சுற்றி உடச்சி போட்டுட்டு, அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பனை ஓலையை மட்டும் முறையாக எடுத்துகிட்டு போயிட்டு, சம்மந்தப்பட்ட நபர் பிரிஞ்சு சென்றவங்க வந்து உங்களுடைய கணவனால் அது மனைவியோ, அவங்களுடைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் இருக்கக்கூடிய ருத்ரபூமியில் வந்துட்டு இதே வந்துட்டு ஈசானிய மூலையில் குழி தோண்டி அதற்குள்ளே வந்து இதை வச்சு 5 விதமான வாசனை திரவியங்கள், 5 விதமான வாசனை மலர்களுக்குள்ளே போட்டுட்டு, மண்ணை போட்டு மூடிட்டு, அங்கே இருக்கக்கூடிய தேவதைகளுக்கு சின்னதாக ஒரு படையல் ஒன்று கொடுத்துட்டு, அங்கே வந்து மந்திரத்தை வந்து உங்களால் எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை உச்சாடனம் கொடுத்து சங்கல்பம் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கனாலே, பிரிஞ்சு போன நபரை வந்து அதுவாக மனம் மாற்றி கொண்டு வந்துடும் சொல்லி சித்த நூல்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதை முறையாக தக்கன குருமால்தான் ஆலோசனை பண்ணிட்டு செய்து பலனடைஞ்சு பாருங்கள். நன்றி. மீண்டும் வேறு ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் சரி வேத சிவசக்தி சாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் பட்டனையுமே கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் நம சிவாய. குருவாழ்க குருவே துணை.